மக்களே, பிக் பாஸ் லைவ்ல காலைல என்னடான்னா பாலுக்கு சண்டை, இப்போ என்னடான்னா ஃபன்னாக ஆரம்பிச்சு பாத்ரூமில் இப்போ சீரியஸ் சண்டையா ஆதிரி மற்றும் சபரிக்கு இடையே போயிருச்சு. அப்படி என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் புத்தாடைகள் கொடுத்துட்டாங்க. 2 பாத்ரூம் தான் இருக்கு இல்லையா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் போக வேண்டியது, அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரத்தாங்காட்டியும் விக்ரமுக்கு பதிலாக அங்கே வந்து கனி போய் குளிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து சபரி, ஆதிரை, விக்ரம் இவங்க 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே 2 பேரும் அங்கே போட்டி போட்டுட்டு இருக்காங்க. யார் போகிறது அடுத்து, ஆதிரியா விக்ரமா அப்படின்ற மாதிரி அங்கே நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஓகே, இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாரு, ஏதோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து துஷார் உள்ளே போயிருக்கான் பதில். அதை உள்ளே போயிட்டு சபரி வந்து அந்த வேட்டியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ளே போயிருக்காரு போல். ஸோ துஷாரும் சபரியும் உள்ள பாத்ரூமில் போகிறாங்க. துஷார் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டார். சபரி அங்கே பாத்ரூமில் லாக் பண்ணிட்டு ஃபன் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ வெளியே வந்து இங்கே ஆதிரியும் சபரியும் சண்டை போட்டிருக்காங்க. சபரி போயிட்டு உள்ளே போயிட்டு, டேய் சபரி வெளியே வாடா, டேய் ஏன்டா இப்படி பண்ணுற, வெளியே வாடான்ற மாதிரி இங்கே வெளியே இருந்து ஆதிரியும் விக்ரமும் இது பண்ணுறாங்க. ஒரு சபரி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கழிச்சு சபரி வராப்பல சும்மா வெறுப்பேற்றுறதுக்காக அந்த பாத்ரூம்ல இருந்து. ஆனால் பிக் பாஸ் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு, சீக்கிரமாகவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. எல்லாரும் சீக்கிரமாக குளிச்சுட்டு கிளம்பி ரெடியாக இருங்க, சீக்கிரமாக ரெடி ஆகணும்னு பிக் பாஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஆனால் இவங்க ரெடி ஆகலை. ஸோ உள்ளே போயிட்டு சபரி வந்து குளிச்சுட்டு வந்தால் கூட இல்லை, சும்மா ஃபன் பண்ணுறன்ற பேரில் உள்ளே இருந்துட்டு வராப்புல. ஓகே, வெளியே வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, சட்டுன்னு ஆதிரி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆதிரி உள்ளே போனோடனே நான் தான் போவேன், நீ எப்படி போவேன்ற மாதிரி ஆதிரி போகிறாங்க. பின்னாடியே வந்து விக்ரம் போகிறார். ஒரே பாத்ரூமில் 2 பேரும் ஒரே பாத்ரூமில் போய் உட்காந்து நின்றுட்டு எங்கள் மாற்றி விக்கல்ஸ் சொல்கிறத கேளுங்க விக்கல்ஸ், நான் போய் தலைக்கு வேற குளிக்கணும், இதெல்லாம் குளிக்கணும் விக்கல்ஸ், இப்படிலாம் பண்ணாதீங்க விக்கல்ஸ், நான் குளிச்சுட்டு வரேன்றாங்க. இல்லை நான் குளிச்சுட்டு வரேன், நீ வெளியே போம்மா, வேலையாவாது, நீ வெளியே போ, நான் தான் ஃபஸ்ட்டு, நீ என்ன வந்து இப்போ குளிக்கிறேன்ற மாதிரி இங்கே மாற்றி வாக்குவாதம் போகுது. எப்படி மாற்றி போகுது. விக்கல்ஸ் நீ போய் குளி, நீ அங்கே போ, நான் குளிச்சுட்டு வந்துடுவேன், டப்புன்னு வந்துடுவேன், நீ போமா, அங்கே ரெஸ்ட் ரூம் போகிறதாங்காட்டி அவங்க போயிட்டாங்கம்மா, இதெல்லாம் ஆயிடுச்சுமா, நீ போமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமா அது நடக்குது. எப்படி ஒரு 5 நிமிஷமா விக்ரம் பேச ஆதிரி பேசன்ற மாதிரி மாற்றி வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருக்குது. பேச்சுவார்த்தை நடக்குது ஃபன்னா. போகாம அப்படியே பாத்ரூம்ல பிடிச்சா அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து வெளியே இருந்து சபரி என்ன பண்றான், அப்பல சபரி வந்து, டேய் சீக்கிரமா, நீ சீரியஸா சொல்றேன், சீக்கிரமா யாராவது முடிவு எடுத்துட்டு குளிச்சுட்டு வாங்கடா, டைம் ஆகுதுடா, எல்லாரும் எப்பறம் இவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, சீக்கிரமா இது ஃபன்னா சொல்ல, சீரியஸா சொல்றேன்ற மாதிரி சபரி சீரியஸா சொல்லிட்டான். ஸோ அது ஃபன்னாக சொல்லும்போது சீரியஸாக சொல்லியாச்சு. கேட்குற மாதிரி தெரியல, நானா நீயான்னு போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் சடன் நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துங்க, நான் வந்து குளிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சபரி சொல்லிகிட்டே இருக்கான். முடிஞ்சா குளிச்சு பாரு அப்படின்ற மாதிரி அங்கே உள்ளேருந்து அது விக்கல்ஸ் வாய்ஸா இல்லை இவங்க வாய்ஸான்னு தெரில. சபரி என்ன பண்ணா, நேராக உள்ளே போனால் ஒரு டவல் எடுத்துகிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா சட்டையை கைட்டினா, பேண்ட்டை கைட்டினா, உள்ள ஒரு டவுசர் இருக்குது, டவுசரை போட்டு உள்ளே போயிட்டான் பாத்ரூமில். ஒரே பாத்ரூமில் இப்போ 3 பேர், இப்போ 3 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா. என்ன பண்ணா, சபரி உள்ளே போயிட்டு கதவு மூட்டு, கொஞ்ச நேரம் கதவு மூட்டு வெளியே போன்றாங்க போல. ஸோ அந்த கதவு மூட்டோன்னே வேற மாதிரி எண்ணங்கள் போயிடும் இல்லையா. அதனால டே கதவு திறந்துடுறா, அப்புறம் வேற ஏதாவது சொல்லிட போறான்னு கதவு திறந்து விடுறான்ற மாதிரி விக்கல் சொன்னதுக்கப்புறம் கதவு திறந்தாச்சு. என்ன பண்ணுறான் சபரி, அங்கே இது இருக்குல்ல தண்ணி வரும்ல மேல இருந்து, அதில் வந்து தண்ணியை திறந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டான். தண்ணி ஃபுல்லாக நினச்சிட்டான், தலையை நினச்சிட்டான். தண்ணி ஜக்கில் எடுத்தும் ஊற்றி தலை ஃபுல்லாக சபரி நினச்சிட்டாப்புல. பக்கத்துலேயே ஆதிரை நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் 2 பேர் இருந்தோம். சென்ட்ரா போய் சபரி குளிக்கிறான். அதுவும் பாத்ரூம் திறந்து போட்டே குளிக்கிறாப்பல சபரி. ஒரு பாயிண்ட்ல என்ன நடக்குது, இங்கே மேலே இருக்கிற அந்த இதில், ஐயோ பட்டுன்னு இந்த அடிக்கடி நேம் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குதுங்க. அந்த மேலே இருந்து தண்ணி ஊற்றோம்ல, அது என்ன பண்ணிச்சு, இவங்களோட டவல் மேலே நடிச்சிச்சு. ஃபுல்லாக டவல் மேலே திருப்பி இவங்க இது பண்ணுற பேரில் நினச்சிச்சு. இங்கே ஒரே கலவரமாக இருக்குது. திடீர்னு எஃப்ஜே வராப்பல, டேய் என்னடா நடக்குது இங்கே டேய் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து ஷாக் ஆகி பார்க்குறான். ஏன்னா ஆதிரை இருக்கான், அப்படியே வந்து சபரி குளிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து அடுத்து எஃப்ஜே வந்து பார்க்குறான்னா ஆதிரை மற்றும் இங்கே குளிச்சுட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோர் ஆட்டோமேட்டிக்காக தள்ளுது இது அப்படின்னு பார்த்தா விக்கல்ஸ், டேய் என்னடா பண்ணுறீங்க 3 பேர் பாத்ரூமில், ஒரு அக்கறமாக இருக்கீங்களாடா அப்படின்னு. அப்போ வந்து சொல்கிறான், டேய் நான் குளிச்சிட்டாது வந்துடுறேன்டா, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிருந்தாங்க, நான் வந்து குளிச்சிட்டேன்டா அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்கிறான். சரி ஆதிரை வெளியே வா ஆதிரை, போகலாம் வா ஆதிரை அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கூப்பிட்றான். வா ஆதிரை போகலாம், விக்கல்ஸும் வந்துடுவான், போய் குளிக்கிட்டோம், வா ஆதிரை என்னாலாம் முடியாது, வர முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன்றான். ஸோ விக்கல்ஸ் ஒரு பாயிண்ட்ல, விக்கல்ஸ் நீயாவது போ விக்கல்ஸ் இப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் பேசிட்டு, விக்கல்ஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தெரிஞ்சிச்சு. ஏன்னா இங்கே சபரி குளிச்சிட்டான், நம்ம குளிக்காமல் இருக்கோம்,
இப்போ அவனை அந்த ஜில்லுன்னு ஆல்ரெடி நமக்கே தெரியும், செம ஜில்லுன்னு இருக்குது சென்னை ஃபுல்லாகவே. இப்போ அந்த இதில் போனால் அப்படியே குளிரும். அப்படி சொல்கிறான், இந்த தண்ணி வேற ஊற்றிட்டேன் குளிரும், நீங்கள் போங்கன்னும் போது விக்கல்ஸ் வெளியே வந்துடுறான். விக்கல்ஸ் போய் நாங்கள் சூப்பர் டீலக்ஸில் குளிச்சிடுறேன்றாம. விக்கல்ஸ் போயாச்சு. அப்போ அங்கே 2 பேர் தான், ஆதிரியா சபரியானும் போது, வெளியே போ ஆதிரி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், போ ஆதிரி போதுறேன்னா ஆதிரி போவே இல்லை. அப்படியே நின்றுக்கிறாங்க, விடாப்புடியா அப்படியே நிற்கிறாங்க. சபரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எப்ஜேவும் கெஞ்சறான், எப்ஜேவும் கூப்பிட்றான், இல்லை நீ வராத எப்ஜே, நான் இங்கே பார்த்துக்கிறேன், நீ உள்ளே வராத, நீ பேசாத, உள்ளே வராத, வாய்ப்பே வரவே வராதன்ற மாதிரி எப்ஜேவும் சொல்கிறாங்க. எப்ஜேவும் நான் ட்ரை பண்ணுறான் ஆதிரி வெளியே கூப்பிட, வரவே இல்லை. அப்புறம் சபரி காண்டாயிட்டு என்ன பண்ணிட்டான், நீயே குழின்ற மாதிரி அந்த டவலை கட்டிக்கிட்டு அந்த டப்புன்னு ஏதோ ஒன்று கீழே போட்டு வெளியே வந்துட்டான். சபரி காண்டாயிட்டான், நீ போய் குளிப்ப அப்படின்ட்டு. உடனே சபரி இந்த ட்ராமா போடாத, ஓவர் சீன் போடாத, இந்த இதெல்லாம் வேண்டாம், இப்போ எதுக்கு நீ தட்டி விட்டு போனன்ற மாதிரி ஆதிரி எங்க பேசும்போது, எனக்கு கோவம் என்ன, எனக்கு குளிருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், இதெல்லாம் பண்ணிருக்கேன், இதெல்லாம் பண்ணிட்டேன், நீ மூடிக்கிட்டு குளிப்போ அப்படின்ற மாதிரி சபரி சொல்றான். அதுல வந்து நீ இப்போ எதுக்கு ஓவர் சீன் போடுற, எதுக்கு ஓவரா இது பண்ற, கோவப்படு, அதுக்கு நீ எதுக்கு இந்த டப்பா தள்ளுறது, இதெல்லாம் தள்ளிட்டு வர மாதிரி எதுக்கு ரியாக்ட் பண்ற, என்ன ட்ரை பண்ண பாக்குற சபரி, நீ என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி ஆதிரி அங்க வந்து சபரியை தள்ளி விட்டதுக்கும், ஏமா அவன் தலையில குளிச்சு, நான் தான் குளிக்க வந்தேன், நீ குளிச்சுட்டு இவ்வளவு சீன் போடுவியா, அதெல்லாம் பண்ணுவேன்ற மாதிரி மாத்தி மாத்தி இருக்குங்க. ஸோ நீ தான் விடமாட்டேன்னு சொல்லிட்ட. அதுக்கப்புறம் சபரி வந்து விடமாட்டேன்னு வெளியே வந்துட்டான். அவன் கோவத்தை ஃப்ரஸ்ட்ரேஷனை வெளியே காட்டுறான். ஒரு ஃபன்னு சீரியஸாக மாறிச்சு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை நீ அப்படி ரியாக்ட் பண்ணுற, எதுக்கு பண்ணுற, அப்படி பண்ணுறன்ற மாதிரி இருக்குது. உனக்கு பாத்ரூம் தானேமா வேணும், கட்சிஸ் இல்லாமல் போய் குளியாமா, உனக்கு என்னம்மா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே தேவையில்லாமல் சபரியை நோண்டிட்டு சபரியை இது பண்ணிட்டே இருந்தாங்க. சபரி வந்து, நான் தான் பண்ணிட்டேன், நான் தான் தப்பு, விடு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ நான் தான் தப்பு, உனக்கு வந்துச்சு, போய் குளிச்சுட்டு வா, இப்படி சும்மா பேசிட்டு இருக்கா, அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சபரி சொல்றான். ஆதிரி திரும்ப 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 நீ எதுக்குடா தட்டின, எதுக்குடா ரியாக்ட் பண்ண, எதுக்கு அப்படி பண்ண, இப்படி பண்ணன்னு திரும்ப அந்த ஒரு பாயிண்டே பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளி வேஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எல்லாம் அங்கே கூட்டம், சுபிக்ஷா வந்தாச்சு, நீ எல்லாரும் வந்து விட சொல்லுங்க அப்படின்னா கேட்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஆதிரியை பேசி நீ போய் குளிச்சு தொலைடான்னு திரும்ப சபரி போய் குளிக்க, ஆதிரி வெளியே வரன்ற மாதிரி இருக்கு. எதுக்கு இப்போ அந்த பாத்ரூமை ஃபன்னா ஆரம்பிச்சிங்க, சபரி வந்து ஆரம்பிச்சாப்புல, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உள்ள போனாங்க, திரும்ப சபரி வந்து பண்ணாப்புல, அங்க அவங்க கோபத்தின் வெளிப்பாடு. அந்த நீங்க வந்து ஃபன்னா பண்ணீங்கன்றதுக்கு தான் அவனும் ஃபன்னா பண்ணான், அதை சீரியஸா எடுத்துட்டாங்க. அப்பயே சொல்லிட்டான் சபரி, இதுக்கு மேல ஆதிரி உங்ககிட்ட நான் ஃபன்னா பண்ண வரல, எதுவுமே ஒரு லிமிட், ஃபன்னா பண்ணது நீ ஏன் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க, இப்படிலாம் பண்ற, ஒரு ஃபன்னா பாரு, அதுக்கப்புறம் என்ன ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிறேன், இதுக்கப்புறம் உங்ககிட்ட ஃபன்னாவே பண்ண போறதில்ல, தயவு செய்து விட்டுருன்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டான். ஏன்னா இது ஒரு ஃபன்னு தான், டப்புன்னு சீரியஸா மாறிடுச்சு. ஆல்ரெடி பிக் பாஸ் லேட் ஆகுதுன்னு சொன்ன அப்புறம் இந்த நேரத்துல முதல்ல நான் கேட்கறேன், பிக் பாஸ் வந்து சீக்கிரமா கிளம்புங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த நேரத்துல ஒரு ஃபன்னு கேக்குதா, இந்த நேரத்துல லேட்டா குளிக்கும், ஆல்ரெடி இருக்கிறது 2 பாத்ரூம், 21 பேரு, அதுக்கேற்ற மாதிரி குளிச்சுட்டு கிளம்பணும்ல. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, காலையிலேயே இன்னைக்கு ஒரு பக்கம் பாலுக்கு சண்டை, இப்போ பாத்ரூமுக்கு சண்டை, இன்னும் என்னென்னலாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது இருக்குன்னு தெரியல. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.